கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர், மகிமை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்த உடனே கவனிங்க, இந்த வார்த்தை வேகமாய் புறப்பட்டு வருகிறது. அதனுடைய வேகத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அது இறங்கி வந்த உடனே அந்த வார்த்தை ஒரு விதை போட்ட உடனே எப்படி முளைத்து எழும்பி நாட்கள் வரும்பொழுது அது கனி கொடுக்கிறது. அந்த கனி நமக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போலதான் வார்த்தை வரும் பொழுதெல்லாம் இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஒரு விதையை போல வார்த்தை என்பது விதைன்ட்டு லூக்கால வாசிக்கிறோம், மார்க்கில் வாசிக்கிறோம், நிறைய இடத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த விதை நிச்சயமாய் அந்த விதையில ஜீவன் இருக்கிறது. உலக பிரகாரமான விதையில ஒரு ஜீவன் இருக்கு. அதை விட மேலான தேவனுடைய வார்த்தை இது, மகிமையுள்ள வார்த்தை. இதுக்குள்ள நிச்சயமாய் ஜீவன் இருக்கு. இது ஒரு நிலனா நம்ம தான் நல்ல நிலத்துல விழுந்து அது முளைத்து எழும்பி தன் பலனை தருகிறது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை வந்த உடனே கிரியை செய்யும். ஏன்னா அதுக்கு பாத்திரமாய் அவங்க உழுது தயார் நிலைமையில எல்லாம் வைத்திருந்தா உடனே ஒரு சிலர் கிரியை செய்யும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தள்ளி கிரியை செய்யும், ஒரு சிலருக்கு நடுவில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது கிரியை செய்யும். ஆனா யாருக்கு எப்படியும் கிரியை செய்யும். அந்த குண்டான நேரம் வரும் பொழுது ஆமென் சொல்லுங்க, அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் தம் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆனா அதுக்கு மிக முக்கியமா இப்போ ஒரு விதையே விதைக்காம நம்ம எந்த ஒரு அறுவடையோ பலனோ மற்றது எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை வராம ஒண்ணுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் தேவ செய்தி நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த விதெல்லாம் உள்ள நம்மளுக்குள்ள வந்து விழ விழ இந்த நல்ல நிலத்தில் விழ 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 நம்ம என்னென்ன வார்த்தை வந்து விழுந்ததோ, என்னென்ன விதை வந்து விழுந்ததோ அதெல்லாம் ஒரு நாள் முளைத்து எழும்பி அப்படியே ஆசீர்வாதமா நமக்கு நிற்கும். அல்லேலூயா. அதனால தான் செய்தி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், விதை விதைக்கப்படுகிற நேரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விதை விதைக்கப்படுகிற நேரம், விதை தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை வந்து நம்மளுக்குள்ள விழும் பொழுது அது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் பலன் தராமல் போகாது. ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பலனை தரும். வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. என்ன வார்த்தை, இந்த மாதிரிலாம் எவ்வளோ வார்த்தையை கேட்டுட்டேன், ஒண்ணுமே நடக்கல, அப்படி இல்லை இப்படி இல்லை, நீ சொன்னா கூட அது அந்த நேரத்தில் நடந்துதான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவிசுவாசமா, அதாவது வசனம் சொல்லுது பாரு, விதைக்கிறவன் புறப்பட்டு போனா ஒரு வழியில விழுந்தது, வேலி அரக முள்ளாண்ட விழுந்தது, கற்பாறையில விழுந்தது, அந்த மாதிரி முளைத்து எழும்பிடும். ஆனா பலன் இருக்காது. நல்ல நிலத்தில் விழுந்தா, அதாவது அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வார்த்தையை மதித்து, வார்த்தைக்கு பயந்து, அப்படியே அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் பாருங்க, அவங்களுக்குள்ள அது கண்டிப்பா கிரியை செய்யும், வேலை செய்யும், வேலை பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வந்திருக்கிறது. என்ன வார்த்தை? அவர் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கே தெரியாது, ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். ஆனா எப்போ கர்த்தர் உன்னோட பேசியிருப்பார், சொல்லியிருப்பார், அதை நீ மறந்திருப்ப. நம்ம மறந்தாலும் அதை கரெக்டா கொடுக்கிறவர், ஞாபகமா அதுக்குண்டான பலனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறவர் தான் நம் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. என்னைக்கோ உனக்கு வார்த்தை வந்திருக்கும், என்னைக்கோ ஒரு ஊழியக்காரர் பேசியிருப்பாரு, இல்ல சபையில எத்தனை வருஷமா நடக்குது இந்த ஆராதனை, ஏதோ ஒரு ஆராதனையில பேசியிருப்பார், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக பேசியிருப்பாரு. ஆனா அந்த வார்த்தை விடவே விடாது, அது கீழே விழாது. ஒரு நாள் வரும், அது அன்னைக்கு அப்படியே முளைத்து எழும்பி தன் பலனை உன் வாழ்க்கையில வந்துடும். அல்லேலூயா. நிச்சயமா கிரியை செய்யுங்க, நிச்சயமா கிரியை செய்யும். ஆமென். அவர் என்னைக்கோ உங்ககிட்ட பேசியிருப்பார், என்னைக்கோ சொல்லியிருப்பார், என் மகனே நீ பொறுத்திரு, காத்திரு, இதை நான் ஏற்ற வேளையில உனக்கு செய்வேன், கொடுப்பேன், பண்ணுவேன், எல்லாம் பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. அந்த வேலை வரும்பொழுது நடந்திருக்கும். ஆனா உனக்கே தெரியாது இது எப்படி நடந்ததுன்னு. அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஆண்டவரே நடந்தது என் வாழ்க்கையில, எப்படி கிடைச்சது, இது முடியாதுன்னு நினைச்சேன், எப்படி முடிஞ்சது, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படி என் வாழ்க்கையில் இதை கொண்டு வந்தீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்றைக்கோ ஒரு நாள் உன்னோட பேசியிருப்பார். என்னைக்கோ அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள, உன் நல்ல நிலத்துக்குள்ள விழுந்திருக்கும். அது அப்படியே முளைச்சு வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கும். அது உனக்கே தெரியாது. உள்ள அது பாட்டுக்கு கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை ஏற்ற வேலையில் அந்த வாழ்க்கையில கிரியை செய்யும் பாருங்க. அதுக்கப்புறமா அந்த நேரம் வரும் பொழுது அது கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனால வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தை மாத்திரம் எனக்கு வரல, வார்த்தையை மாத்திரம் நான் நம்பலைன்னா இன்னைக்கு இந்த ஊழியம் கிடையாதுங்க. எப்போ நான் விட்டுட்டு ஓடி போயிருப்பேன். இருக்கிற நெருக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் இருக்கிற பயங்கரமான போராட்டத்துக்கும் அப்படி என்னத்தை ஊழியம் செஞ்சு அப்படி என்னத்தை கண்டுட்டோன்ற நிலைமை வரும்பொழுதெல்லாம் என்னை தூக்கி பிடிச்சது எதுன்னு இந்த வார்த்தைங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உங்க வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நான் என் துக்கத்திலேயே செத்திருப்பேன் ஆண்டவர். இப்படியே இருக்கு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா என் வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர், துக்கங்கள், வியாகுலங்கள், பலவீனங்கள் எல்லாமே நிற்கும் பொழுது, என் வாழ்க்கையில வரும் பொழுதெல்லாம் நான் நிற்க காரணம், என்னை நிற்க வைத்தது எதுனா இந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன்னா அது எனக்கும் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் உங்களை போல தான், நானும் மனுஷன் தானே. எங்களும் மனுஷன், எனக்கும் பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, எனக்கும் சந்தோஷம் இருக்காதா, எனக்கும் இது இருக்காதா, எல்லாருக்கும் அதே தான். அல்லேலூயா. அதனால அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க அவிசுவாசமா ரிசீவ் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை. நான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுவேன், ஆண்டவரே என் மாம்சத்தில் நான் பேசவே கூடாது, ஏன் இருதயத்திலிருந்து எடுத்து பேசிடக்கூடாது. அப்படியே பைபிளை திறந்தவனு ஒரு வார்த்தை வரும், அதெல்லாம் எடுத்து பேசிடக்கூடாது ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற வார்த்தையை மாத்திரம் நான் சபையில பேசணும்னு சொல்லி இத்தனை வருஷம் அதை காத்து வந்தேன். எத்தனை வருஷமா இங்க வந்து பலிபீடத்துல நிக்கிறேன். ஒவ்வொன்றும் எனக்கு ஆண்டவர் உணர்த்தி, ஆவியானவர் எனக்கு உணர்த்தி, ஆவியானவர் அந்த வசனத்தை காண்பித்து அதுக்கு ஒத்து வசனம்லாம் கொடுத்து நான் 1-2 தான் வசனம் எடுத்துட்டு வருவேன். ஆனா அந்த வசனத்தை பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஒரு தேவனுடைய வார்த்தை வருதுன்னா அதை விசுவாசித்து எனக்குன்னு முதல்ல நம்புங்க. அல்லேலூயா. இது எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார், எனக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த வார்த்தை எனக்கு தான். இந்த வார்த்தை நிச்சயமா என் வாழ்க்கையில ஒரு நாள் நிறைவேறும். இந்த வார்த்தை நிச்சயமாய் முளைத்து எழும்பும், இது கனி கொடுக்கும், பலனை கொடுக்கும் என்று நம்புங்க, விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தையை வாசிங்க. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு
சொன்ன காரியம், அதனுடைய வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை குறித்து உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, ஒரு வார்த்தை வருதுன்னா உங்களுக்கு அதை அப்படியே பெற்றுக்கொள்ள, இது எனக்கு தான் நீங்க நம்பணும். ஆமென் சொல்லுங்க. சும்மா வந்து ஒரு செய்தி கேட்குறோன்னு வந்து உட்காராதீங்க தயவு செய்து. ஆமென் சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு என்னவோ பேசுறாருங்க, அதை நம்ம கேட்போம். பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப டாப்பா பேசுனீங்க, அது எதுக்கு எனக்கு? நான் பேசின வார்த்தை தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள கிரியை செஞ்சாதான் எனக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஆஹா, தேவனுடைய வார்த்தை அப்போ இறங்கி கிரியை செய்துன்னு சொல்லி இன்னும் நான் தேவனிடத்துல நன்றி சொல்லி கண்ணீரோட நின்று இன்னும் பல வார்த்தைகளை வாங்கி வந்து விதைப்பேன். நல்ல செய்தியை கேட்பதல்லங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா பாஸ்டர் பேசினார், அது இல்லை, அது முக்கியம் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நான் எங்கம்மா பேசினேன்? அவர் என் வாயை திறக்கலைன்னா நான் ஊமை. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நல்ல கவனித்து கொள்ளுங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான். ஏன்னா தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அவர் தம் ஜனங்களுக்கு நினைக்க செய்ய வேண்டியதை விதைச்சிடுறாரு. விதைச்சிட்டு பலன் வரும். ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருப்பார், ஏற்ற வேளையில பலன் வரும். அதுதான் இங்க நான் மறுபடியும் ஆழமாய் சொல்லுவது. இதனுடைய சத்தியத்தின் சாராம்சத்தை தெரிந்து கொள்ளுங்க. சாலமோன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தத்தை காத்தருளி நீர், அந்த விதையை பாதுகாக்கிறாரு. சொன்ன வார்த்தையை பாதுகாத்து ஏற்ற வேளையில் அது முதல் முளைத்து எழும்பும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். அது மட்டும் இல்ல, உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதைன்றாரு. அது என்ன? அது அவர் சொன்ன அந்த சாப்டர், அந்த முக்கியத்துவமான காரியம் என்ன சொன்னாரோ, என்ன உனக்காக சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வாய் பேசிச்சு, கை கிரியை செஞ்சது. இதுதான் அங்க சொல்லுது. தம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில். அதான் ரொம்ப முக்கியம். இதனுடைய இந்த வாக்குத்தத்தம் நிறைய இடத்துல 2-3 இடத்துல இருக்கும். ஆனா கர்த்தர், நான் அந்த இடத்துல வசனத்தை வாசிச்சப்ப நிறைய இடத்துல பாருங்க 4வது வசனம் இருக்கும். 4வது வசனத்தை வாசிங்களா. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற. இந்த 2 லைன் நிறைய இடத்துல நீங்க தட்டினீங்கன்னா, கூகுள்ல போனீங்கன்னா இந்த வசனம் தான் நிறைய வரும். பார்த்துருக்கீங்களா? இது தட்டி போய் வீட்டில் போய் பாருங்க. தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இந்த வசனம் இருக்கும். 2 நாளாகமோ 6:4 இதுதான் இருக்கும். இது ராஜாக்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் புஸ்தகத்தில் மாத்திரம் இல்ல, ராஜாக்கள்லையும் இருக்குது. தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் இருக்கும். ஆனா நான் அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்தார். இதுல இன்னும் ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. இன்னும் இதுல நிறைய டீப்பா இந்த வசனத்துல இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அது மட்டும் இல்ல, உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. அந்த நேரம் வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க, என்னோட இருங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையாகிய விதை உங்க நல்ல நிலத்துல விழுந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை உம்முடைய வாக்கினால் உரைத்ததை என் கரத்தினால் நிறைவேற்றுவேன். அப்போ நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம உன்னிப்பா அந்த கவனிச்சோம், அது செவி வழியா போய் உள்ள இருதயத்துல இறங்கிடுச்சுன்னா அதுதான் நல்ல நிலத்துல விதைக்கிற விதை. அந்த இருதயத்திலிருந்து கிரியை செய்ய ஆரம்பித்து கொண்டே இருக்கும். ஒரு விதை விழுந்த உடனே உனக்கு தெரியாது. அல்லேலூயா. விதை போட்டவனே அது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மேல வெளியே வந்தாதான் ஏதோ உள்ள ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அதே போலதான் ஒவ்வொரு தடவை வார்த்தை வந்து விழும், ஆனா அது என்ன செய்யுதுன்றது உனக்கு தெரியாது. கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போகிறாருன்னு தெரியாது. அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில வெளியே எட்டி பார்க்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நிறைய எட்டி பார்த்து இருக்கிறது, உன் வாழ்க்கையில நிறைய வந்திருக்கிறது, உன் குடும்பத்துல வந்திருக்கிறது. அந்த பலன்லாம், அந்த பலனுக்கு உண்டான பிரயாசம் என்ன? ஏற்கனவே தேவன் உன் வாழ்க்கையில விதைத்த விதை தான் இன்னைக்கு ஒவ்வொன்றா நீ அறுத்துக்கின்னு இருக்கிற. வாழ்க்கையில நீ அறுத்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? அவர் விதைத்து கொண்டு, அதான் விதைத்து கொண்டே இருக்கணும், வார்த்தை வந்து கொண்டே இருக்கணும். ஏற்கனவே விதைச்சதை அறுக்கு பாரு, அடுத்து விதைச்சது அது எழும்பும், அடுத்து அதை இருப்ப. அப்போ ஒரு நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு வார்த்தைன்னா, அறுத்த வரைக்கும் வச்சுட்டு திருப்பி விதைச்சாதான் அதுக்கப்புறம் அது கிரியை செஞ்சு அதுக்கப்புறம் முளைத்து எழும்பி அது பலனை கொடுக்கும். இப்ப நிறைய இடத்துல நல்ல வார்த்தையை கேட்டு இருப்பாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு சண்டே வருவாங்க, இன்னொரு சண்டே வரமாட்டாங்க. ஒரு சண்டே வந்தா இன்னொரு சண்டே இருக்காது. நல்ல வார்த்தையை கேட்டு இருப்பாங்க, திடீர்னு நிறுத்திடுவாங்க. அந்த கேட்ட வார்த்தை வரைக்கும் பலன் வந்துடும், நிறுத்தின உடனே அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த நிலம் அப்படியே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு அறுத்து கொண்டே இருக்கணும், அறுத்துக்கின்னு போயிட்டே இருக்கணும். அப்போ பின்னாடி விதைச்சிக்கினே வரணும். அல்லேலூயா. அந்த விதைச்ச முதல்ல காத்து இருக்கிற கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள், அந்த கொஞ்ச நாட்கள்ல அது அப்படியே அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள ஆழமா கிரியை செய்யும். ஆஹா, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினாரு. அந்த ஒரு வாரம், போன வாரம் நம்மோடு பேசினாரு. ஒரு மாதம் ஆகும், போன மாதம் நம்மளோட பேசினாரு. ஒரு வருஷம் ஆகிடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை பேசினாரு. அதை நீ நினைக்க அதை பற்றி யோசிக்க, அப்போ உள்ள வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. சொன்ன வார்த்தை அப்படியே விட்டுட்டின்னா அது அப்படியே இருக்கும், ஆனாலும் அது முளைத்தெழும்பும் கண்டிப்பாக ஒரு நாள். ஆனால் நீ அந்த வார்த்தை கிரியை செய்யும், அப்போ உள்ள வளருதுன்னு அர்த்தம், செழிப்பாக வளருதுன்னு அர்த்தம். நீ யோசிக்கும் பொழுது, ஐயா போன மாதம் என்ன வாக்கு கொடுத்தாரு, அடுத்த அதுக்கு முன் மாதம் என்ன, அந்த வார்த்தையில் நீ தியானிக்க பாசிக்க அப்படியே கிரியை செய்யும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு அறுவடை நிற்கிது. காரணம் என்ன தெரியுங்களா? அறுத்துக்கினே வந்தாங்க, நல்லா இருந்தது வாழ்க்கை. திடீர்னு கொஞ்சம் கஷ்டம், போராட்டம் வர காரணம் என்ன, குறைவு வர காரணம் என்ன, இப்படி நிறைய சந்திக்க காரணம். கொஞ்சம் அறுத்தாங்க, திருப்பி வார்த்தையை கேட்கல, அப்படியே விட்டாங்க. அப்புறம் திருப்பி வார்த்தையை கேட்குறாங்க, அப்படியே விதைக்குது, திருப்பிறாங்க. ஆனால் எப்போவுமே இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் என்ன, ஏற்கனவே போட்ட விதை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஐட்டமேன்னு சொல்லி அப்படியே உக்காந்துட்டோன்னா அங்கே தான் ஆரம்பமாகிறது பிரச்சனை. நீ எப்பவுமே வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தா அது பாட்டுக்கு பெரிய அறுவடை வந்து கொண்டே இருக்கும், நீ அறுத்துக்கொண்டே போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விதை, அதுதான் சொல்றாரு இங்க. தம் வாக்கினால் உரைத்ததை தம் கரத்தினால் அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. விதைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக அவருடைய கரம் செயல்படுகிறது. ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, தேவனுடைய வார்த்தை வருகிறது, தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. அது வந்த உடனே அதை நம்ம உள்வாங்கி கொண்டுட்டோம், உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கிரியை செய்யும். கேட்கறதுக்கு நம்ம கேட்கணும், கேட்கறதுக்கு செவி சாய்க்கலன்னா அந்த வார்த்தை வேற எங்கேயோ போய் விழுந்து கொண்டே இருக்கும், நல்ல இடத்துல எல்லாம் விழுந்து கொண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தை தாங்க உங்களுக்குள்ள பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ரெண்டு காரியம் பார்த்தோம்னா சுருக்கமா தாவீதை குறித்து அடுத்தது பார்க்குறோம். ஒன்று, சாராள் பார்த்தோம், சொன்னதை நிறைவேற்றினார். யாக்கோபையும் பார்த்தோம், சொன்னதை நிறைவேற்றினார். அது மாதிரி யோசேப்பு இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ கவனிங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நான் மேலோட்டமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் இல்லை, இன்னொரு 10 நிமிஷத்தில். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். எல்லாம் 13 எடுத்துட்டீங்களா? 14வது வசனத்தை வாசி. இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. இது சவுலுக்கு சொல்றாரு. அதே நேரத்துல சவுலுக்கு சொல்லும் பொழுது தாவீதை நுழைக்கிறாரு இங்க. ஆனா பேர் கிடையாது, கவனிங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை
தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். அல்லேலூயா. இங்க யாருன்னு சொல்லல. சாமுவேலுக்கும் தெரியாது, சவுலுக்கும் தெரியாது. இது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். இப்ப நான் சொல்றேன், ஒரு சில காரியங்கள் யாருக்கும் தெரியாது, உனக்கு செய்ய போகிறது. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். அதனால தான் இவ்வளோ நான் உங்களுக்கு இது பண்ண விளக்கமா சொல்ல பிரசங்கத்துக்குள்ளேயே வரல. வெறும் முன்னோட்டமா உங்களுக்கு மேலோட்டமா அந்த ஒரு காரியத்தை, வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு சிலரை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நான் சொல்ல மாட்டேன் யார் யாருன்ட்டு. சொன்னா பெருமையா போயிடும். சொன்னா ஒருவேளை நீங்க பின்வாங்கி கூட போயிடலாம். கர்த்தர் தான் இப்போ நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாரு, நம்மளை நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி பின்வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அது அந்த நாளில் நடக்கும், பார்த்துக்கலாம். கவனிங்க. இப்போ இதே போல தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க நிறைய பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அது சாமுவேலுக்கும் சொல்லல, சவுலுக்கும் தெரியாது, தேசத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்போ சொல்றார், கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தலைவனாய் இருக்க தெரிந்து கொண்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் யாரு தலைவனா இருக்கிற சவுல் கிட்ட போய் சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார். என்ன தீர்க்கதரிசிக்கு கூட தெரிவிக்கப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் அடிக்கடி சொல்ல காரணம் என்ன? நிச்சயமாய் கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற நிறைய பேரை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உயர்த்தும் பொழுது ஜாக்கிரதையா இருங்க. சபை ஐக்கியத்தில் இருங்க. ஊழியக்காரனுடைய ஜப ஐக்கியத்தில் இருங்க. உங்க பரிசுத்தம், சாட்சி, மற்ற காரியங்கள் எல்லாம் உண்மையா இருங்க. இன்னும் மேல மேல ஹை ஸ்டேஜுக்கு கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, தமக்கு தேடி. யாருக்கு தேடி? தமக்கு தேடி. இவன் ஆண்டவருக்கு நிக்கல, உலக பிரகாரமா போயிட்டான். ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் தான் இவனையும் தெரிந்து கொண்டாரு. இவன் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தாரு, ஒழுங்கா இல்லை. கவனிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக கரெக்டா இருக்கிறவங்களை கர்த்தர் பிடிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுல நான் சொல்ல முகதட்சணையும் பார்க்கல, நேரடியா உனக்கு தான் வருகிறது வார்த்தை. இதை நான் மறைக்கல. அல்லேலூயா. இதை நான் சொல்லாமையும் இருக்க முடியாது. சொன்னா ஜனங்க ஒருவேளை நம்மளுக்கு எதிராக மாறிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நினைக்க முடியாது. அல்லேலூயா. என்னை அழைக்கும் போது நீங்க யாருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. என்னை கர்த்தர் அழைச்சார், இப்பதான் ஜனங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி வந்துட்டேன். யாருமே இல்லைனாலும் கர்த்தரை என்னை நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜாக்கிரதையா இல்லைன்னா சவுலை போலதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்பி அபிஷேகம் பண்ணினார், ஆனா அதற்கு அவன் பாத்திரவானாய் நடக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என் ஜெபம்லாம் வீணா போயிடக்கூடாது, ஒருத்தர் கூட இங்க இருக்கக்கூடாது. ஆனா இன்னொரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், அதை குறித்து என்னோட சொல்லல, ஆனா நான் தான் உங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்க ஒரு புள்ளி, ஒரு இன்ட்டு கொடுக்கிறேன். ஆனா அதை விட முக்கியமா இன்னொன்னு சொன்னதுதான் முக்கியமானது. இதுதான் உங்களுக்கு தேவையானது. இதுதான் என்னோடு கூட கர்த்தர் பேசினது. என்னன்னா, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படி கர்த்தர் முன்குறிச்சிட்டார். அல்லேலூயா. உன்னை குறித்து கர்த்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. உன்னை குறித்து கர்த்தர் பேசிட்டாரு. ஆனா உனக்கும் தெரியாது, இது யாருக்குமே தெரியாது. ஏற்ற வேளையில அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன். கர்த்தர் தமக்கு சித்தமான, தமக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் முன்குறிச்சிட்டாரு. அந்த முன்குறித்த நபர்களிலே நீயும் ஒருவர். அல்லேலூயா. அந்த முன்குறித்த நபர்களில் நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னைதான் முன்குறித்திருக்கிறார் கர்த்தர். யாருக்கும் தெரியாது இது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தாவீது என்ன தெரியும்? ஒரு ஆடு மேய்க்கிறவன்.
அவன் தகப்பனுக்கு, அவன் கூட பிறந்தவங்களுக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, சாமுவேலுக்கு, எல்லாருக்கும் எப்படி தெரியும்? ஆடு மேய்க்கிறவன். உன் குடும்பத்துக்கு உன்னை எப்படி தெரியுமோ, உன் சொந்தக்காரங்களுக்கு எப்படி தெரியுமோ எனக்கு தெரியாது. உன் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. எப்படி பார்த்திருக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பார்வை வேற. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பார்வை இங்க குறிச்சு பேசுறாருங்க. இதுதான் வரும் நாட்களிலே நிறைவேற்றினார். கர்த்தர் தாம் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிறவர். இத இங்க பேசுறாரு, இங்க சொல்றாரு. அதை வரும் அதிகாரத்துல நான் காண்பிப்பேன் பாருங்க. வசனம் வரும், அந்த இடத்துல அதை நிறைவேற்றுகிறார். தம் வாக்கினால் உரைத்ததை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உரைக்கிறார். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் தெரியாது. இதை சீக்கிரட்டா வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் வாக்கு பண்றார், இன்னைக்கு சொல்றாரு, வரும் நாட்களிலே இதை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் சொல்றாருங்க, சாமுவேலை கொண்டு சவுலிடத்துல கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல தலைவனாய் இருக்க கட்டளையிட்டு விட்டார். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் 13:22 அந்த வசனத்தை சும்மா வாசிங்க, அப்படி மேலோட்டமா போயிடலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இருதயம் கிரியை செய்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில உன்னுடைய நாட்களில உன் இருதயத்தை உடைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உடைக்கப்பட்ட உன் இருதயம் என் இருதயத்தோடு இணைந்திருக்கவில்லையா? உன் இருதயத்தோடு என் இருதயம் இணைந்திருக்கிறது. உன் இருதயம்தான் என்னை இன்றைக்கு தேடி உன்னை ராஜாவாய் மாற்றும்படி வைத்திருக்கிறது. அததான் இங்க சொல்றார், கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை கொண்டு வந்தார். அதுக்கு முன்பாக, அங்க சொல்லப்பட்ட வார்த்தைக்கு முன்பாக, நிறைவேறுவதற்கு முன்பாக இங்க பேசியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தர் சர்ச் பண்றாருங்க, தேடுறாருங்க. அல்லேலூயா. அப்படியே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை எப்படி உயர்த்த போறார் தெரியுமா? உன்னை ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்சு தூக்கி ஆடுகளின் பின்னே, கரவாடுகளின் பின்னே திரிந்த உன்னை நான் அழைத்து கொண்டு வந்து ராஜ்யத்தை கொடுத்தேன்னு சொல்றாரே, அதுக்கு அர்த்தம் இதுதான், இந்த வசனம் தான். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை தேடி பிடிச்சு வச்சிருக்கிறாரு. வெயிட் பண்ணு, நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. வெயிட் பண்ணு, நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. அது நாளைக்கா இருக்கலாம், இல்ல நாளை மறுநாளா இருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டு விட்டார் உன்னை. அல்லேலூயா. கர்த்தர் தம் வாக்கினால் சொன்னதை நிச்சயமாய் தம் கரத்தினால் நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, அல்லேலூயா அல்லேலூயா. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாருங்க. உன் இருதயம் ஆண்டவரோடு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனைதான் உன் இருதயம் உடைக்கப்பட்டாலும் ஆண்டவருக்கு நீ உன் இருதயத்தை முக்கியமாய் கொடுத்தபடியால, உன் இருதயம் ஆண்டவரே சுட்டி இருக்கிறபடியால, இன்றைக்கு கர்த்தர் தமக்கு ஏற்ற ஒரு நபரை எப்படி பிடிச்சாரு? அவங்க இருதயத்தை பார்த்து பிடித்தார். அல்லேலூயா. உன் இருதயத்தை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாம அவருக்கு நேரா இருக்கிறபடியால. அல்லேலூயா அல்லேலூயா. அதுதாங்க, உன் இருதயத்தை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். சாமுவேல் அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து வைக்கும் போது கூட
இவனாக்கும் அவனாக்குன்றாரு. அப்ப சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கறான்ப்பா, மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கலப்பா. அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுறார். இருதயத்தை பார்த்தபடியால, அல்லேலூயா, இருதயத்துல உண்மை இருந்தபடியால, கொஞ்சம் உண்மை இருந்தா போதும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள் அநேகத்தின் மேல் அதிபதியாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையா இருந்தான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்னான். எத்தனை பாடல்கள், துதி, ஆராதனை, ஜெபங்கள், கர்த்தர் பக்தி வைராக்கியமா ஆலயத்தின் மேல காண்பித்தது. இதெல்லாம் தான் கர்த்தர் பார்க்கிறாருங்க. உலகம் அவன் ஆடு மேய்க்கிறவனா பார்க்குது, சாதாரண நபரா பார்க்கிறாங்க. ஆனா அவன் கர்த்தருக்குள்ள பலனாய் நின்றான். அல்லேலூயா. அவனை குறித்து சாமுவேல்ல 16 போய் வாசிங்க. அவன் தேறினவன் வாசிப்பதில்லை, அவன் வீரன், யுத்த வீரன் என்று. ஆடு மேய்க்கிறவன் யுத்த வீரனா? அவனை குறிச்சு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க 18, வாசிங்க 16, 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. என்னங்க, என்ன ஆடு மேய்க்கிறவன்? ஆமென். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை சாதாரண நபரா பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா நீ பராக்கிரமசாலி. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. உலகம் ஆடு மேய்க்கிறவங்களா பார்க்குது, உலகம் உன்னை சாதாரண நபராய் பார்க்கிறார்கள். ஆனா நாட்கள் வரும், அன்னைக்கு ஒவ்வொருத்தனும் சொல்லுவான் ஆடு மேய்க்கிறவனை பார்த்து, நீ அவன் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவன் வாசிப்பதிலே தேறினவன், ஆராதிப்பதிலே தேறினவன். அல்லேலூயா. இவன் எப்படி கண்டுபிடிச்சார் பாருங்க. யாரை கண்டுபிடிச்சாரு? யார அவருடைய இருதயம் அப்படியே சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அவன் யுத்த வீரன். எந்த யுத்தத்துக்குங்க போனா? அல்லேலூயா. அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பேசுறாரு, சொல்றாருன்னா அசட்டை பண்ணாதீங்க. உன்னை குறித்து தான் பேசுறாரு. சபையில யாருக்கு பேசுறாருங்க? உங்களுக்கு தாங்க பேசுறாரு. உன்னை குறித்து தான் அவருக்கு ஒரு பெரிய திட்டம், நோக்கம், சித்தம் இருக்கு. அல்லேலூயா. நீ இப்படியே ஆடு மேய்ச்சின்னு இருக்க மாட்ட, இப்படியே நீ வனாந்தரத்துல சுத்தறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல, தெரிஞ்சு கொள்ளல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இப்படியே சும்மா அப்படியே இருக்கிறதுக்கெல்லாம் உன்னை அழைக்கல, தெரிஞ்சு கொள்ளலங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறான், ஆனா கர்த்தர் பேச வேண்டிய நபர்களோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சவுலிடத்துல போய் சாமுவேலுக்கு யாருன்னே தெரியாது. 16வது அதிகாரம் எங்க இருக்கு? நான் சொன்ன 13வது அதிகாரம் எங்க இருக்கு? 13வது அதிகாரத்துல யாருன்னே தெரியப்படுத்தல, ஆனா வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்க யாருன்னு உனக்கு தெரியாது, இங்க யாருன்னு தெரியல, ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வேணா தெரியாது, ஆனா நாளைக்கு சபையிலேயே வெளிப்படுத்துவார், வெளியே வெளிப்படுத்துவார், உன் குடும்பத்துல வெளிப்படுத்துவார், உன் சொந்தக்கார மத்தியில வெளிப்படுத்துவார். நாட்கள் வரும், ஏற்ற வேளையில நான் சொன்ன பாருங்க, அந்த வார்த்தை விழுந்து விழுது. அல்லேலூயா. இது முளைத்து எழும்பும், ஒரு நாள் நிற்கும் அரிக்கட்டு. அல்லேலூயா. அது நிமிர்ந்து நிற்க அந்த அரிக்கட்டு. அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்கிற அரிக்கட்டை கொண்டு வருவதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களிலே நிறைய பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், ஆனா மற்றவங்களுக்கு சாதாரணமான ஆளு, உன் குடும்பத்துக்கு நீ சாதாரணமான ஆளு, உன் சொந்தக்காரனுக்கு மத்தியில நீதானான்னுவாங்க. ஆனா நாட்கள் வரும்பொழுதுதான் தெரியும் நீ யாருன்னு. அதற்கு முன்பாக இப்பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம் வாக்கினால் உரைத்ததை நாட்கள் வரும், அது கரத்தினால் நிறைவேற போகிறது. என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அதிபதியாய் ராஜாவாய் நியமித்து விட்டார்.
நியமிச்சிட்டேன்பா, நான் நியமிச்சிட்டேன், இது விதைச்சிட்டேன், இது முளைத்து எழும்பும். தாவீதை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவேன், அவனை ராஜாவாய் உட்கார வைப்பேன். அப்பொழுது அறியும், இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு அது நிறைவேறும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்மையில வந்து விழுகிறது. கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தேவ பிள்ளையாய் நீ இருக்கிறபடியால, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற உன் இருதயம் இருக்கிறபடியால, அல்லேலூயா. எல்லா மனுஷனும் நம்முடைய முகத்தை தாங்க பார்த்தான், முகத்தை தான் பார்த்தான். உள்ள அந்த அன்பை தெரியாது யாருக்கும். அல்லேலூயா. நான் பல தடவை இன்னைக்கும் சொல்றேன், இன்னும் என் உள்ளத்துல இருக்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க. இந்த அன்புக்காக நான் எவ்வளவோ ஆண்டவர் மேல வைத்த அந்த அன்பு ஊழியம், இதுக்காக எத்தனையோ சகிச்சு கடந்திருந்தேன். ஊழியம் போயிடுமே இல்லையே, என் கோபம் வரும்போதெல்லாம் அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ண. காரணம் என்ன? கோபப்பட்ட ஊழியம் போயிடும், உடஞ்சிரும். அவர் மேலே வச்ச அன்பு. அல்லேலூயா. டக்குன்னு என்னை பேசிடுவாங்க, நான் திருப்பி பேசாமல் கொஞ்சம் நிதானிப்பேன். டக்குன்னு வந்துடாது. ஒரு சில நேரத்தில் கேட்பேன், ஆண்டவரே அவங்க இப்படி பேசுகிறாங்க, திருப்பி எனக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியல. அப்புறம் யோசிப்பேன், இது சொன்னால் கரெக்டாக இருக்குமே. அதனால தான்டா நீ ஊழியக்காரன், அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான், அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீ இங்கே நிற்கிற அப்படின்னுவாரு. அல்லேலூயா. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்துருக்காருங்க. அவருக்காக சகித்ததை, அவர் மேலே வச்ச அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்க்குறாருன்னு சொல்ல காரணம் என்ன? அல்லேலூயா. உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுறது இது இல்லை. அல்லேலூயா. அவங்க எப்பவுமே அவங்க இருதயம் சீராக இருக்கு. அதான் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாக இருக்க கட்டளை கொடுத்துட்டாரு. அடுத்து இன்னொரு வசனம், அவனை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறினதையும் நான் சொல்கிறேன் அடுத்த வாரம். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருங்க, நான் போகிறேன். 15வது அதிகாரம், அதே 1 சாமுவேல் 15:28 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. தன் உத்தமத்துல நிற்கிற, அல்லேலூயா, உத்தமமாய் நிற்கிற, அல்லேலூயா, தேவனுக்காக நிற்கிற உத்தமனாய் இருக்கிற தாவீதுக்கு அது அங்கேயும் பேர் சொல்லலை, யாருன்னு சொல்லலை. அல்லேலூயா. அங்கேயும் சொல்லலை. அங்கே சொல்றாரு, கர்த்தர் உம்மை பார்க்கலும் உத்தமன. கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு இன்னொரு தடவை மறுபடியும் அங்கே வாக்கு பண்றார். வாக்குனால சொன்னதை அப்புறம் நிறைவேற்றுகிறத நான் கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரம் நான் பேசுறேன். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க, நான் முடிக்கிறேன். கர்த்தர், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அழுத்தமான காரியம் என்னவென்றால், தேவன் என்னோடு கூட சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன், கவனியுங்க. இப்பொழுது அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுக்கு நீ எல்லளவும் தகுதி கிடையாது. உனக்கு ஒரு சின்ன துளி கூட தகுதி கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில இருந்தான், அவன் தகுதி உள்ளவனா? அவன் இல்லையே. சாமுவேல் பார்க்குறான், இவன் கொஞ்சம் தகுதியாக இருக்கிறான், வெயிட்டமா இவனாக்க. இன்னொருத்தனை பார்க்குறான், அவன் அப்படி இருக்கிறான், இவன் தகுதி உள்ளவனா. அந்த மாதிரி நம்ம எந்த தகுதியும் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்ற அந்த மனுஷனுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னு கட்டளை கொடுக்கிறார். இந்த இடத்துல உண்மை பார்க்கல உத்தமனாயிருக்கிற தோழனுக்கு அந்த ராஜ்யத்தை நான் கொடுத்துட்டேன்பா. அல்லேலூயா. இதை கொடுத்துட்டார் கர்த்தர், இன்னைக்கு வச்சு இந்த வார்த்தையை. ஆனா இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. நிறைவேறிச்சா இல்லையா?
தாவீதுக்கு நிறைவேறுச்சா இல்லையா? நிறைவேறும். அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேறும். 16வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. சாமுவேலுக்கு சொல்றார், சாமுவேல் கிட்ட சொல்றார். அல்லேலூயா. ஆள் யாருன்னு இன்னும் காட்டல. ஆமென் சொல்லுங்க. ஆள் யாருன்னு இன்னும் வெளியே கொண்டு வரல. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வைக்கும் பொழுது தான் சாமுவேலுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்பு தான் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் கிரியை செஞ்சு தெரியுது. அல்லேலூயா. பகிரங்கமா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அது வாரத்தில் கவனிங்க. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஈசா இடத்துல உன்னை அனுப்புவேன், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, அவனை உயர்த்துவதற்கு முன்பாக என் அபிஷேகத்தை அவனுக்குள்ள, அவன் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொன்னையும் கர்த்தர் சொல்றாரு, உயர்த்துவது எதற்கு என்றால் 3வது வசனம். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். எனக்காக, நாட்டுக்காக அவன் இருக்கட்டும், அவன் எனக்காக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இங்க சொல்றார், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உம்மை பார்க்குள்ள உத்தமனாயிருக்கிற அவனுக்கு அதை கர்த்தர் கொடுத்து விட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தேடி அதை அவனுக்கு தேசத்துக்கு அதிபதியா இருக்கும்படி நான் கட்டளையிட்டேன். இதெல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்கு பண்றார். வாக்குனால் உரைத்ததை தம் கரத்தினால் நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றுவதை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் அநேகரை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தும்படி, ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் பட்சமாய் நிற்கும்படி. அவனை எதுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணு? நான் உனக்கு காண்பிக்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடி அப்படியே ஒரே ஒரு நிமிஷம்தான் தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் அதிபதியாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் உன் மேல ஒரு வார்த்தை வைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். இது யாருக்கும் தெரியாது. சாமுவேலுக்கு தெரியாது, சவுலுக்கு தெரியாது, பேசுகிற சவுலிடத்துல தெரியாது. அது மட்டுமல்ல, உத்தமனாயிருக்கிற தாவீதுக்கு அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுது இந்த ஆராதனை முடிய போகுதுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ அல்லேலூயா, நான் தெரிந்து கொண்டவன் மேல, உத்தமனாய் இருக்கிறவன் மேல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் மேல, நான் சொல்லுகிறவன் மேல எனக்காக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இன்றைக்கு உன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார் தேவ பிள்ளையே. ஓ அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரே,
ஓ கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி சாமுவேல் வந்த தாவீதின் மீது ஒரு அபிஷேகத்தை வைத்து அங்கே நிச்சயம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் தான் நிச்சயம் பண்ணுகிறது. அந்த அபிஷேகம் தான் அன்றைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. அந்த அபிஷேகம் தான் முத்திரையாய் மாறுகிறது. தேவ பிள்ளையே, அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கிரியை செய்வார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தேவ பிள்ளையே, ஓ கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை உனக்கு கொடுத்து தம் கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். அது நிறைவேற்றும் போதுதான் எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. தேவ பிள்ளையே, அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீ யாருன்னு தெரியாது. சாதாரண ஒரு நபராய் தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உன்னை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே பார்க்கட்டும். ஆனா தேவனுடைய பார்வை வேற. தேவனுடைய பார்வை வேற. உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் வேற. உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் வேற. மனுஷர்கள் பார்க்கிறது பார்க்கட்டும், மற்றவங்க பார்க்கிறது பார்க்கட்டும், உன் குடும்பம் பார்க்கிறது பார்க்கட்டும். அதை பத்தி நீ கவலைப்படாத. உன்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், உன்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், அதை நீ பார்த்தா போதும். உன்னை கர்த்தர் உயர்வாதான் பார்க்கிறாரு. கர்த்தர் உன்னை மேன்மையாக பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறான், என்னை மேன்மையுள்ள சந்ததியாய் நீர் அந்த நாளிலே என்னை பார்த்தீர் அல்லவா என்று சொல்லுகிறான். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மேன்மையுள்ள சந்ததியாய் நான் பார்க்கிறேன், உன்னை ராஜாவாய் பார்க்கிறேன், உன்னை அதிபதியாய் பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு தெரியும் நீ யாருன்னு. ஒரு நாள் வரும், அப்ப தேசத்துக்கு தெரியும், உன் குடும்பத்துக்கு தெரியும், உன் உற்றார் உறவினருக்கு தெரியும். உன் தலையை உயர்த்தும் பொழுது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே.